Hi, good morning friends. I am Sendil New Star. Today பாருங்கள் பூசணிக்காய் கூட்டு தான் வைக்கிறேன். பூசணிக்காய் கூட்டுன்னா இது எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பூசணிக்காய், தக்காளி, கடலைப்பருப்பு, அப்புறம் பச்சைப்பருப்பு, கொஞ்சமாக துவரம் பருப்பு எல்லாமே போட்டு நல்லா வேக வச்சுட்டு, பூசணிக்காயும் கூட போட்டு வேக வச்சு நல்லா வெந்த பிறகு என்ன பண்ணேன், ஜீரகமும் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைடிஷே தேவையில்லை, நல்ல டேஸ்ட் ஃபுட்டுக்கு. இது வந்து நம்ம ஸ்டைல் கிடையாது, இது கேரளா ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த ஸ்டைல். இது வந்து சனல் சொல்லி கொடுத்தாரு, அந்த மாதிரி தான் செஞ்சிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே பக்கத்தில் பாருங்கள், ஆம்லேட் அடிக்க போகிறேன். 2 முட்டைக்கு ஒரு ஸ்மால் ஆம்லேட். இதுக்கு எதுவுமே போடல, ப்ளைன் ஆம்லேட் தான். சால்ட்டு பெப்பர் மட்டும் தான் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்படி ஒரு லேயராக நம்ம போட ஆம்லேட் அகலமாகவும் ஆகிடும், நல்ல டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். பாருங்கள், சால்ட்டு போடுறேன்னா சால்ட்டு லைட்டாக போட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஐட்டம் என்னது, இது ஆயில். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டுனா, நெக்ஸ்ட்டு பெப்பர் எங்கே போனார், அடுத்தது பெப்பர் போடுறோம் லைட்டாக. இதுதான் சிம்பிளான ஒரு ஆம்லேட்டு. ஆனியன் போடலாம், ஆனியன் போட்டால் எனக்கு செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆம்லேட் உடையவும் கூடாது, நல்லாவும் வரணும். இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ஆம்லேட், ப்ளைன் ஆம்லேட். ஆனால் அதிகமாக வச்சுட்டு நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மி பண்ணணும். அன்னாடா இது இப்போ இவங்களை இப்படி திருப்பி போட்டுற வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு வாங்க கூட்டு, கொஞ்சம் கிண்டி விடாமல் விட்டால் அடி பிடிச்சிரும், தீஞ்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பூசணிக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிக்கன் மட்டன் பீஃபு ஃபிஷ்ஷு அதை அடிக்கிறத விட இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் அடிச்சிங்கன்னா அப்பாப்பா நல்லா குழம்பு இருக்குதா, நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடலைப்பருப்பில் இதில் கொஞ்சம் நல்லா மசிஞ்ச உடனே நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டு கிடைக்குது. ஆம்லேட் போட்ட உடனே
பாருங்கள், அப்படியே வந்து சூப்பராக ஆறி போயிடும் ஆம்லேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட்டை போட்டிடலாம். சால்ட்டையும் போட்டு வச்சாச்சு. இதை குக் பண்ணுறது டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆம்லேட்டு 2 நிமிஷத்தில் போட்டோமா. என்ன பண்ண போகிறோம், அதை எடுத்து பாருங்கள். என்னுடைய ஹாட் பாக்ஸில், குட்டி ஹாட் பாக்ஸ், அதில் போட்டாச்சு. இந்த குட்டி ஹாட் பாக்ஸில் போட்டாச்சா. அடுத்தது இவங்களுக்கு வரணும். இதுதான் கூட்டு. இது வந்து தோசைக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், இட்லிக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதோட சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல காம்பினேஷன் இது. பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட சப்பாத்தி இருந்தால் கூட சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் வச்சு. ரெண்டு காஞ்ச மிளகா தான் போட்ட ட்ரை சில்லி, நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். தெரியுதுங்களா? ஆம்லேட் சூடாகிடுச்சுன்னு வச்சிங்களா. கொஞ்சமாக பூசணிக்காய் சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்திருக்கா. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டு கிடைக்குது. வேறு லெவல். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செந்தில் நியூஸ் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ.